உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியாக இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 12 ராசி என்பர்களுக்கு ஜூன் மாத பலன்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் அப்படின்னு சொன்னா பல்வேறு விதமான கிரக மாற்றங்கள் இருக்குது. செவ்வாய் இந்த மாதம் பயிற்சி ஆகிறார், சுக்கிரன் பயிற்சி ஆகிறார், புதன் பயிற்சி ஆகிறார், சூரியன் பயிற்சி ஆகிறார். அதே போல் முக்கியமான குரு பயிற்சி 1ஆம் தேதி இருக்குது. இது மாதிரி பார்த்திங்கன்னா 5 கிரகங்களுடைய பயிற்சி இருக்கும்போது பல்வேறு விதமான மாற்றங்கள் 12 ராசி என்பவர்களுக்கும் ஜூன் மாதத்துலேருந்து நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்தெந்த மாற்றங்கள் நடக்க போகுது, என்னென்ன நன்மையான விஷயங்கள், என்னென்ன தீமையான விஷயங்கள் அப்படின்ட்டு 12 ராசி என்பவர்களுக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடக ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். ஏன்னா முதல்ல குரு பகவானுடைய பயிற்சி 100% இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இடமாற்றம் உறுதியாக உண்டு, வேலை மாற்றம் உண்டு, தொழில் மாற்றம் உண்டு. அதனால் நீண்ட காலமாக நிறைய கடகராசி என்பவர்கள் வேலை மாறலாமா நினச்சிட்டு இருக்கீங்க. இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த மாதம் தவற விட்டுறாதீங்க. நிறைய பேர் வேலையில் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா கடகராசி அப்படின்னு சொன்னோன்னா கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ராசி, ஊர் மாறி சென்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. அதனால் யாரெல்லாம் கடக ராசியாக இருக்கீங்களோ இப்போ உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள், படித்து முடித்த மாணவர்களுக்கு அங்கேயே ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. நிறைய பேர் மாஸ்டர் டிகிரி பண்ணுறதுக்கெல்லாம் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் வரும். அதற்கான முயற்சிகளை செய்து கொள்வது சிறப்பு. அதே போல் நிறைய பேருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரொமோஷன் ரெடியாக காத்துட்ருக்கு. யாருக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் வந்திருக்கோ எடுத்துக்குவாங்க. ஏன்னா கடகராசி என்பது என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ எங்கள் அம்மாவை பார்க்கணும், எங்கள் அப்பாவை பார்த்துக்கணும், என்னுடைய மனைவியை பார்த்துக்கணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், கணவரை பார்த்துக்கணுன்னு இருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தால் ஒரு பாதிப்புகளை கொடுக்கும். நல்லா நான் வச்சுக்கோங்க. அதில் கண்டிப்பாக கடகராசியாக இருக்கீங்கன்னா ஒரு இடம் மாற்றம் செய்து கொள்வது நல்லது. அது கிடைக்கும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அங்கே போனால் லைஃப் டோட்டலாக மாறும். நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா தான் கஷ்டப்படுவீங்க. இல்லை சார் மாறலாம் முடியாது சார் என்னால் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக வேலையில் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக மாறிடும். அது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் கடகராசி என்பதற்கு வேலையே இல்லை சார், நான் 6 மாதம் ஆச்சு சார், 1 வருஷம் ஆச்சு சார், எனக்கு 2 வருஷம் ஆச்சு சார் நான் படித்து முடிச்சு, இல்லை நான் வேலை பார்த்து வேலையை விட்டு 2 வருஷம் ஆச்சு சார், அஷ்டம சனியில் பண்ணி வேலை போச்சு சார், இந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் என்ன பண்ணணும்னா வேறு ஊர் மாறி வேலை தேடுறது நல்லது. அது செஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடச்சிடும். நீங்கள் ஒரு 10 வருஷம் கூட வேலை செய்யாமல் இருங்க, நீங்கள் 5 வருஷம் கூட வேலை செய்யாமல் இருங்க. ஆனால் அந்த நான் ஊர் மாறி போய் வேலை தேடுவேன்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த மாதம் கண்டிப்பாக கடகராசி என்பவர்களுக்கு வேலை கிடைச்சே தீரும். அது எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் மன ரீதியான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். நிறைய கடகராசி என்பதுன்னா ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிருக்கீங்க. சில பேருக்கு உடல்நிலை பாதிப்புகள்னால பாதிப்பு வந்துடும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அஷ்டம சனியில் ஹார்ட் ப்ராப்ளம், பிபி, சுகரு, ஏதோ ஒரு வகையில் உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். அந்த நிலை மாறி இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், அது உடல் ரீதியான முன்னேற்றம், மன ரீதியான முன்னேற்றம். சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிஞ்செல்லாம் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் கடகராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திர அன்பர்கள் சில பேருக்கு கல்யாணம் பக்கத்தில் நின்று போயிருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம். திருமண யோகங்கள் ஏற்படக்கூடிய மாதம். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, அது எவ்வளோ பெரிய கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்காக இருந்தாலும் சரி, அதெல்லாம் தீர்த்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான மாதம். இல்லை பேசி முடிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான மாதம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் காதல் தோல்வியால் கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் காதலை வீட்டில் சொல்லி வேண்டான்னு சொல்லி நொந்து போய் இப்போ திருமணம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் அந்த காதலில் வெற்றி பெற்று திருமணமாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு அற்புதமான மாதம். அதற்கான முயற்சிகளை செய்து கொள்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா சஷ்டி அன்னைக்கு
ஒரு விரதம் இருந்து வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா அதில் ஆயில்யம், பூசம், அது மட்டும் இல்லாமல் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் உள்ளவர்கள் அந்த சஷ்டி அன்னைக்கு வழிபாடு பண்ணினா கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை அழகாக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, இல்லை ஏதோ இயற்கையாகவோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கடக ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சுமை என்னென்னா கடன் சுமை. அந்த கடன் சுமை எப்படி வந்திருக்குன்னா, மற்றவர்களால் கடன் சுமையை பெறக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பது. அது அம்மா மூலியமாக இருக்கலாம், அப்பா மூலியமாக இருக்கலாம், இல்லை கூட பிறந்தவங்க மூலியமாக இருக்கலாம், இல்லை வேறு யாருக்காவது ஒருத்தர் கடனை கட்டி நீங்கள் அந்த கடனை கட்டுற மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கலாம். அந்த நிலைகள் மாறி இப்போ அந்த கடன் பிரச்சனைகள்லேருந்து விடுதலை ஆகக்கூடிய, இல்லை வேறு ஏதாவது உதவிகள் மூலமாக, இல்லை அவங்களே பணத்தை கொடுத்து அந்த கடன் பிரச்சனைலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் வராரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி உங்கள் ராசியிலே பயணிக்க போகிறார். அதெல்லாம் ஒரு பெரிய சிறப்பு. இந்த மாதம் கடகராசியின் பிறகு நிறைய சேஞ்சஸ் வரும். அதெல்லாம் நீங்கள் அதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் வீடு, வண்டி, வாகனம் மூலமாக மாறக்கூடிய, வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். வீடு விற்று திருப்பி ஒரு இடம் வாங்குறது, வீடு விற்று ஒரு வீடு வாங்குறது, இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நீங்கள் எத்தனை வருஷமாக வீடு விற்காமல் இருக்குது, இடம் விற்காமல் இருக்குது வச்சுங்க, இந்த மாதம் நீங்கள் ஆரம்பிச்சிங்க, வீடு விற்கிறதுக்கு ஆரம்பிச்சிங்க, இடம் விற்கிறதுக்கு ஆரம்பிச்சா இடம் விற்றுரும், வீடு விற்றுரும். அதன் மூலமாக நீண்ட கால கடனை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதே போல் ஃபாரின் போகலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த துறையில் இருக்கவங்க, முக்கியமாக உணவு சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்குது சார். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை தொட போகிறேன், நான் பெரிய சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னா, யாரெல்லாம் உணவு சார்ந்த துறையில் இருக்கீங்களோ வேறு ஊரில் இல்லை பக்கத்தில் ஏதாவது ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். அதற்கான முயற்சிகள்லாம் ரொம்ப தைரியமாக எடுங்க, கவலைப்படாமல் செய்யுங்க. கண்டிப்பாக வெற்றி உறுதியாக கிடைக்கும். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பல்வேறு விதமான மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய, முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் கடகராசி என்பர்களுக்கு ஜூன் மாதம் ஏற்பட போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகநிலைகள் நல்ல இடத்துல இருக்கும்போது பல்வேறு விதமான நல்ல மாற்றங்களையும் கொடுக்கும். முக்கியமாக ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது தசா புத்தியோட பலன்கள் தான் அதிகப்படியான பாதிப்புகளை கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சில ராசி என்பர்களுக்கு ராகு திசை, கேது திசை, சனி திசை பிரச்சனைகள் கொடுக்கும். சில ராசி என்பர்களுக்கு புதன் திசை மிகப்பெரிய கடனை கொடுத்துருக்கும். சில ராசி என்பர்களுக்கு சுக்கிர திசையே நடக்கும், ஆனால் வாழ்க்கையில் எனக்கு ஒன்றுமே நல்லது நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. காரணம் என்னன்னா, உங்கள் ஜாதகத்திற்குள்ளே கிரகநிலைக்கு தந்தாப்பில் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டுச்சுன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் சார் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது. சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களா கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தருவோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதக பலன் பார்க்குறது அப்படின்ற வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வச்சு கொடுப்பது, முகூர்த்தம் நிர்ணயம் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், அந்த முகூர்த்தத்தை எப்படி குறிப்பது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகள். இப்போ ஒரு கர்மாவை தெரிஞ்சுக்கணும், எங்கள் வீட்டில் கண்டினியூஸாக பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த கர்மாவை சொல்லக்கூடிய சோழி பிரசன்னம், ஜாமக்கோள் பிரசன்னம், கடிகார பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தெய்வத்துக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னங்கள் முதற்கொண்டும் பார்த்துட்ருக்கோம், சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.